ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்ல எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கு. எனக்கு மிகவும் நெருக்கமான வார்த்தையில தனித்தன்மையும் ஒண்ணு. நமக்கு எல்லாருக்குமே தனித்தன்மை இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த தனித்தன்மை எப்போ வெளியே வரும் அப்படின்னு இந்த கதையில பார்ப்போம். ஒரு ஊர்ல 2 தவளை நண்பர்கள். அது மிகவும் சந்தோஷமா, ஆனந்தமா ஆடி பாடிட்டு சுத்திட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில அந்த 2 தவளைகளும் வாக்கிங் போகும்போது 2 தவளையில ஒரு தவளை கீழே குழியில விழுந்துடுது. மேல இருக்கிற தவளைக்கு ஒரே சோகம். என்னடா, நம்ம கூட இருந்த நம்ம நண்பன் வந்து கீழே விழுந்துட்டானே, அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்கு. ஆனா வெளியில காட்டாம, மச்சான் நீ ஒன்றும் பயப்படாத, நான் இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன், ஏதாவது குச்சி ஏதாவது கிடைக்கும், நான் கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்திடுவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் பயப்படாதன்னு தைரியம் சொல்லிட்டு அது அழுதுட்டே அந்த குச்சி இல்லை யாராவது வராங்களான்னு தேடிட்டு இருக்கு. அந்த சமயத்துல திடீர்னு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு யாரோ கூப்பிடுறாங்க. இந்த குச்சி தேடிட்டு இருந்த தவளை டக்குன்னு திரும்பி பார்க்குது. கீழே விழுந்த தவளை மேல நிக்குது. இதுக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து ஒரே ஜாலியா, மச்சான் நீ கெத்துடா, நீ சூப்பர்ரா, நீ கலக்கிட்டடா, எப்புட்றா எப்புட்றா அப்படின்ட்டு கேக்குது. இதுக்கு ஒன்றும் புரியல, கை காலெல்லாம் புரியல. அது தவளை மேல வந்த சந்தோஷம் கேக்குது. அந்த குழியில கீழே விழுந்த தவளை சொல்லுது, நான் கீழே விழும்போது நினைச்சேன் இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம ஆயுசு இன்னைக்கோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு தான் நான் கீழே இருந்தேன். சடனா அந்த பள்ளத்துல பார்த்தா ஒரு பாம்பு. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறேன், நான் இங்க மேல வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த தவளை. ஓகே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நமக்கான ஒரு சுயம் இருக்குது. அதை நான் நம்புறேன். அந்த சுயம், அந்த தனித்தன்மை, அந்த இண்டிவிஜுவாலிட்டி இல்ல யூனிக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். அது எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொன்னா, நம்மள நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுடா அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம யோசிப்போம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பா அந்த சூழ்நிலையில நம்மளுடைய சுயம் வெளிப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாத்தோன்னு நான் நம்புறேன். அந்த தவளை எப்படி அந்த பள்ளத்திலிருந்து அது வெளியே வந்துச்சோ, அந்த மாதிரி தான் நம்ம இண்டிவிஜுவாலிட்டி நம்மளை காப்பாத்தும். இதுக்கு வேற ஒரு உதாரணம் சின்னதா சொல்லணும்னா, நாம சின்ன வயசுல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்திலிருந்து தான் கேட்குவாங்க இல்லையா? சில கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்திலே இருக்காது. ஈவன் அது நம்ம டீச்சர்ஸும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுல சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் எழுதுவாங்க. அதுக்கும் அடிஷ்னல் ஷீட்டெல்லாம் வாங்கி பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அதுலயும் சிலர் அது அந்த புக்லயே இல்லை, எங்க சாரே நடத்தல, ஸோ நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சவாலான சூழ்நிலையிலையும் அதை எதிர்கொண்டு அவங்களுடைய தனி திறமைய வெளிப்படுத்துவாங்க. அது எப்பவும் இக்கட்டான சூழ்நிலையில தான் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.